அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். தமிழ் பொக்கிஷம் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ் பொக்கிஷம் வழியாக உலகளாவிய பல செய்திகளை தெரிந்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்றைய தமிழ் பொக்கிஷத்தில் விண்வெளி ஆராய்ச்சி குறித்து பார்க்கலாம் வாருங்கள். பல காலமாக விண்வெளியில் மனிதனை கொண்டு செல்லும் ஆராய்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இதை பற்றியுள்ள பல பதிவுகளை தமிழ் பொக்கிஷமே வெளியிட்டுள்ளது. அந்த வகையில் செவ்வாய் கிரகத்தில் மனிதர்களை கொண்டு போகும் முயற்சி இன்றளவும் நடந்து கொண்டு இருக்கிறது. பல நாடுகள் இதற்கான முயற்சியை மேற்கொண்டு வருகின்றன. அமெரிக்காவின் நாசா மட்டுமின்றி ஐரோப்பாவின் ஈசா, இந்தியாவின் ISRO ஆகிய விண்வெளி ஆய்வு மையங்கள் செவ்வாய் கிரகம் தொடர்பிலான ஆராய்ச்சிகள் மேற்கொள்கின்றன. இந்த ஆராய்ச்சியின் மிகப்பெரிய கருப்பொருள் என்பது மனிதனை செவ்வாய் கிரகத்தில் குடியமர்த்துவதாகும். ஆய்வுகள் தொடர்ந்து நடைபெற்று வந்த காலங்களில் மனிதனை எப்படியாவது செவ்வாய் கிரகத்தில் கொண்டு செல்லலாம், மனிதன் வாழ்வதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் அங்கு இருக்கின்றன என்றுதான் ஆய்வுகளின் முடிவு வந்தது. ஆனால் தற்போது நடைபெற்ற ஒரு ஆய்வில் மனிதர்கள் செவ்வாய் கிரகத்தில் காலடி கூட எடுத்து வைக்க முடியாது என்ற அதிர்ச்சியான தகவல் வெளியாகியுள்ளது. காரணம், முன்பு எண்ணியதை விட செவ்வாய் கிரகத்திற்கு செல்லும் போது புற்றுநோய் தாக்குவதற்கான சாத்தியக்கூறு 2 மடங்காக உயர்ந்துள்ளது என்று கண்டறியப்பட்டுள்ளது. மாதிரி அமைப்பு ஒன்றினை வைத்து மேற்கொண்ட ஆய்விலேயே இந்த அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கு பிரதான காரணமாக விண்வெளியில் உள்ள கதிர்வீச்சுகள் நேரடியாக செவ்வாய் கிரகத்தினை சென்றடைகின்றன என்று சுட்டிக்காட்டியுள்ளன இந்த ஆராய்ச்சிகள். அமெரிக்காவில் உள்ள நெவேடா பல்கலைக்கழகத்தில் உள்ள குழு ஒன்று விண்வெளி வீரர்கள் எதிர்நோக்கும் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் தொடர்பாக ஆய்வு செய்தது. இந்த ஆய்வின் போதுதான் இந்த அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இதேவேளை 2011ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் தொடக்கம் முதல் 2012ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வரை மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு ஒன்றின் முடிவில் பூமியில் காணப்படும் கதிர்வீச்சுகளை விட செவ்வாய் கிரகத்தில் 1000 மடங்கு கதிர்வீச்சு காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மனிதனின் கண்டுபிடிப்புகள் சில நேரங்களில் பொய்த்து போகின்றன. அந்த வகையில் இந்த செவ்வாய் கிரகத்தின் பயணம் கூட ஒருவேளை நடக்காமல் போகலாம். ஆனால் மனிதர்களின் முயற்சி என்றும் நிற்காது. இதுபோல இன்னும் பல சுவாரஸ்ய தகவல்களை தமிழ் பொக்கிஷம் வழியாக தெரிந்து கொள்ள தமிழ் பொக்கிஷத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. எனது பதிவுகளை அனைத்தையும் பார்த்து உங்களது கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் ஆதரவுக்கு என் சிரம் தாழ்ந்த நன்றி. வணக்கம்.